2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 2வது வசனம். நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையில் அழைத்து கொண்டு போய் 3 தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கிலோயோத்தில் உள்ள ராமாத்திற்கு போனான். 5 அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனா அதிபதியாகிய உமக்குத்தான் என்றான். இங்கு பார்க்கும் பொழுது யெகூ என்கிறதான அவன் ஒரு சேனாதிபதியா இருக்கிறான். அந்நாட்களிலே ஆகாபின் மகனாகிய யோராம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய வார்த்தை வருகிறது யெகூவை நோக்கி. எலியாவின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை எலிசாவின் மூலமாக நிறைவேறும்படியாக வருகிறது. எலிசா தன்னுடைய ஊழியக்காரனாகிய அல்லது வேலைக்காரனாகிய அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, அங்கு யெகூ என்கிறதான ஒரு மனுஷன் இருக்கிறார், அவனை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், அதன் 5வது வசனம் சொல்கிறது, அந்த ஊழியக்காரன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவனோடு வேலை செய்கிறதான சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். சகோதரர்களோடு அவன் உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுது அந்த யெகூவை பார்த்து, சேனா அதிபதியே, உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாதிபதியாகிய உமக்கு என்றான். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். 7வது வசனம். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் எசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடி, அதாவது ஒரு ஆண்மகன் கூட இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களை அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து அழித்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய இரேபியாவின் குடும்பத்துக்கும் ஆகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். எசபேலே இஸ்ரவேலிலே நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும். இந்த யெகூ என்கிறதான அந்த சேனாதிபதியினுடைய பேரின் அர்த்தம் என்னவென்றால், யெகூ அவர் இருக்கிறார், அவர் யாவே, யெகூ அவர் இருக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாகும் போது மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, உம்முடைய பெயர் என்ன என்று இஸ்ரவேல் ஜனங்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்று. அதற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது யோராம் நாட்களிலே, யெகூ இருந்த நாட்களிலே, யெகூவுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட நாளிலே ஜனங்கள் ஆண்டவர் இல்லை என்கிறதான சூழ்நிலையில் துணிகரமாக பாவத்தை செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து விட்டார்கள். அந்த நேரத்திலே நான் இருக்கிறேன், நான் இன்றும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று யெகூவை கொண்டு அந்த ராஜாவையும் ராஜாவின் நாட்களில் வாழ்ந்த மக்களையும் காண்பிக்கும்படியாக ஒரு அதிகாரத்தை யெகூவின் மேல், அந்த அதிகாரத்தின் அடையாளமாக யெகூவை ஆண்டவர் தைல குப்பியை கொண்டு எலிசாவின் ஊழியக்காரனை வைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த ஆகாபை குடும்பமெல்லாம் அழிய வேண்டும், ஆகாபுடைய குடும்பத்தை ஒரு ஆண் முதலாய் இராதபடிக்கு அவனை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு என்ன காரணம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதேனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தியை
இசபேலை திருமணம் செய்ததும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து, யோராமினுடைய தகப்பன் ஆகாப் அவன் தனக்குள்ளே பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளாமல் பாகாலுக்கு, அதாவது ஆசாரியனாயிருக்கிற பாகாலுடைய தெய்வங்களை வழிபடுகிற, பாகாலுடைய தேவர்களை வழிபடுகிற ராஜ்யங்களிலிருந்து தனக்கு பெண் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகாப் திருமணம் செய்த அந்த எசபேல் எப்படிப்பட்டவள் என்றால், அவள் ஒரு சூனியக்காரி, மந்திரவாதம் செய்கிறவள். அவளுடைய தகப்பன் அந்த பாகால்களுக்கு பூஜை செய்கிற ஆசாரியனா இருக்கிறான். பிள்ளைகளை, தன்னுடைய குழந்தைகளை உயிரோடு பலியாக செலுத்துகிற வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தனக்கு பெண் எடுத்துக் கொள்கிறான். அது மட்டுமல்ல, 1 ராஜாக்கள் 21:25 சொல்கிறது, தன் மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 33வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பை உருவாக்குறான். அக்காலத்திலே ஆண்டவராகி அறியாத மற்ற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பொருளாதார செழிப்பை காண வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தேவனை அல்லாது ஒரு தோப்பை உருவாக்குவார்கள், அதை வழிபடுவார்கள். ஆகாப் ஒரு விக்கிர தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான் என்று சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 34வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் நாட்களிலே, அதாவது ஆகாபன் இருந்த நாட்களிலே பெத்தேல் ஊரனாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படி, உங்களுக்கு எரிகோவை பற்றி தெரியும். யோசுவாவின் நாட்களிலே கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு தடையா இருந்த ஒரு பெரிய எரிகோ கோட்டை இருந்தது. அந்த எரிகோ கோட்டை அது ஒரு பெருமையின் அடையாளமாக இருந்தது. அது கானானியர்களுக்கு சொந்தமாக இருந்தது. அது அவர்களை பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது. இந்த எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்ற யோசுவாவுக்கும் ஒரு சவாலாக இருந்தது. யோசுவா தன்னை முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் பணிந்து வைத்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவு அருளினார். ஆண்டவர் ஒரு குறிப்புரையை சொல்லுகிறார், அந்த எரிகோ கோட்டையை நீங்கள் 7 நாட்கள் 7 தடவை சுட்ட வேண்டும் என்று. அவள் அப்படி செய்த போது அந்த அரணிப்பான, அந்த பலமான, அந்த பெருமைக்கு அடையாளமான அந்த எரிகோ கோட்டை அப்படியே கீழே விழுந்தது. ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி முற்றிலுமாக அது கீழே இடிந்து விழுந்தது. அந்நாட்களிலே நூனி குமாரனா யோசுவா சொல்லுகிறார், அந்த திரும்பவும் அந்த இடிக்கப்பட்ட அந்த எரிகோ கோட்டை திரும்பவும் அஸ்திபாரம் போடுகிறவன் தன்னுடைய முதல் குழந்தையும், அஸ்திபாரம் போட்ட பின்பு அதனுடைய வாசலை வைக்கும் பொழுது தன்னுடைய 2வது குழந்தையும் சாக கொடுப்பார் என்று. பாருங்கள், ஆகாபனுடைய நாட்களிலே இது நடந்திருக்கிறது. ஆகாப் அதை செய்யும்படி அனுமதிக்கிறார். தேவனுடைய தீர்க்க தரிசனிகள் மூலம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அவன் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அதை அவமதிப்பது போல நடக்கிறான். ஆண்டுடைய கோபத்திற்கு இன்னும் அதிகமாக ஆளாகக்கூடிய தன்மையில் அவன் காணப்பட்டிருந்தான். அடுத்ததாக ஆகாபனுடைய மனைவி எசேபேலை குறித்து நான் சொல்லியிருந்தேன். எசேபேல் எப்படிப்பட்டவள் என்றால், சூனியம் செய்கிறவள், மந்திரவாதம் செய்கிறவள். அவளுடைய தேவர்களுக்கு தன்னை விபச்சாரம் செய்வதற்கு கூட விபச்சாரத்தின் மூலம் வழிபடுகிறவளாக இருந்தாள். தன்னுடைய குழந்தைகளையும் பலியிடுவதற்கு தயங்காதவள். அப்படிப்பட்டதான ஒரு சமுதாய சூழலிலிருந்து, அந்த ராஜ்யங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் தான் எசேபேல். இந்த எசேபேல் எப்பொழுதெல்லாம் இவர்கள் தவறு செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இவர்களை ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலம் எச்சரிக்கை விடுவார்கள். அது இவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிற காரணமாக இருந்தது. இந்த எசபேல் ஆண்டவருக்காக பணி செய்கிற எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போடுகிறவளா இருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் கோபத்தை வருவிக்கிறதாக காணப்பட்டது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது,
அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக காலத்திலே பாகால் தெய்வங்களை வழிபடுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எசபேல் எல்லா தீர்க்கதரிசிகளையும் ஆண்டோடைய உண்மையான தீர்க்கதரிசிகளை கொண்டு விட்டாள். ஆனாலும் எலியாவுக்கு அறியாமல் ஆண்டவர் 7000 தீர்க்கதரிசியை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு சவால் விடுகிறார். அவருக்கு எலியாவுக்கு முன்பாக 400 கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இவர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவருக்காக நிற்கிறார். அங்கே பலிக்காக வெட்டப்பட்ட துண்டங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. எலியா சொல்லுகிறார், உங்களுடைய பாகால் தெய்வங்கள் உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பார் என்றால் நீங்கள் அவனை நோக்கி பிரார்த்தியுங்கள், ஜெபம் செய்யுங்கள். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த துண்டங்களை எல்லாம் பட்சித்து போடுவாரா என்று. எலியாவுக்கு சவாலாக நின்ற அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் நன்றாக கத்தி பார்த்தார்கள், சப்தமிட்டு பார்த்தார்கள். தங்களுடைய உடல்களை கீறி அதன் மூலம் தங்களுடைய வைராக்கியத்தை அவருடைய தேவர்களுக்கு காண்பித்தும் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் எலியா ஒரு ஜெபம் செய்தார், ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்தார். வானத்திலிருந்து அக்கினி இறக்கப்பட்டது. கீழே நிலத்தில் காணப்பட்ட வெள்ளத்தையும் அந்த தண்ணீரையும் பட்சித்து போடும் அளவுக்கு அந்த அக்கினி வந்து இறங்கி அந்த துண்டங்களை சுத்தி கரித்து போட்டது. இதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால், அந்த எலியா அந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு விட்டார். இந்த காரியம் எசபேலுக்கு அறிவிக்கப்பட்டவுடன் அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, நீ அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். இந்த காரியமும் கூட ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டுகிறத செயலா இருந்தது. 1 ராஜாக்கள் 20 அதிகாரம் 42வது வசனம். இப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்துக்கு நான் நியமித்த மனுஷனை, அதாவது ஆகாப் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தான். அண்டை நாட்டான சீரிய தேசத்தில் பெனதாத் என்ற ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருந்தான். ஒரு முறை பெனதாத் இந்த ஆகாப் என்ற அரசனுக்கு மிரட்டல்களை விடுத்துக் கொண்டே இருந்தான். ஆகாபனுடைய ராஜ்யங்களில் காணப்பட்ட அவனுடைய பிரபுக்களின் குமாரத்திகளையும் அவனுடைய செல்வங்களை எல்லாம் சூறையாடி போடுவதற்கு முற்றுகை போட இந்த இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போடும்படி வரும்பொழுது ஆகாப் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆகாபுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். இந்த பெனதாத்தை இந்த அவனுடைய ஆகாபுடைய கையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய கையிலிருந்து தப்பி போகும்படி அவன் விடுகிறான். இவனுடைய ஆகாபுடைய பலவீனத்தை பயன்படுத்தி, நீர் என்னுடைய சகோதரன், நீர் என்னுடைய தகப்பன் என்று பெனதாத் அவனுடைய ஊழியக்காரர்களை வைத்து வஞ்சகமாக பேசும் பொழுது அந்த வஞ்சகத்திற்கு அவன் இணங்கி, ஆம், உம்முடைய தகப்பனும் என்னுடைய தகப்பன் போலதான், உம்முடைய ஜனங்களும் என்னுடைய ஜனங்கள் போலதான், நீரும் என்னுடைய சகோதரர் என்று அந்த வஞ்சகத்திற்கு இணங்கி ஆகாப் சீரிய தேசத்தில் பிடித்த பட்டணங்களையும் அவனுக்கு வெகுமதிகளாக கொடுத்து அவனை தப்ப விடுகிறான். இது ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கியதாக காணப்பட்டது. அது ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது இவன் ஆகாபை நோக்கி, சங்காரத்துக்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 1 ராஜாக்கள் 21 ஆகாப் என்கிற அந்த அரசன் அரண்மனையிலே உலாவி கொண்டிருக்கிறான். அவருடைய அரண்மனையின் பக்கத்திலே ஒரு நல்ல ஒரு அழகான திராட்சை தோட்டம் இருக்கிறது. அது நாபோத் என்கிறதான சாதாரண ஒரு குடிமகனுடைய திராட்சை தோட்டம். இந்த நாபோத்திடம் இவன் போய் கேட்கிறான், எனக்கு இந்த திராட்சை தோட்டத்தை நீ கொடுத்து விடு,
நான் உனக்கு அதற்கு பதிலாக ஒரு நல்ல அழகான திராட்சை தோட்டத்தை தருகிறேன். இல்லை என்றால் இதற்கு ஈடாக உனக்கு நான் பணத்தை தருகிறேன். அதுவும் போதவில்லை என்றால் நீ கேட்கிற பணத்தை இதற்கு அதிகமாகவே நான் தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், இது என்னுடைய குடும்ப சொத்து, என்னுடைய பூர்வீக சொத்து, இதை நான் தர முடியாது என்று சொல்லும் பொழுது ஆகாபுடைய முகம் வேறுபட்டு சலிப்படைந்தவனாய் உணவு கூட உட்கொள்ளாமல் அப்படியே கட்டிலேயே படுத்துக் கொண்டான். அதை கவனித்த அவனுடைய மனைவி, நீ ஏன் இப்படி உணவு உட்கொள்ளாமல் சலித்து போகும் அளவுக்கு காணப்படுகிறாய் என்று கேட்ட பொழுது இந்த சம்பவத்தை எல்லாம் அவன் சொல்லுகிறான். சம்பவத்தை சொன்னவுடனே ஆகாபுடைய மனைவி அதை இசபேல் சொல்லுகிறாள், நீ இஸ்ரவேலின் ராஜாவல்லவா, நீ போய் சாப்பிட்டு சுகமாய் படுத்துக்கொள்ளும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. இந்த இசபேல் என்ன செய்கிறார் என்றால், இந்த நாபத்தை கொல்லும்படியாக ஒரு போலியாக ஒரு உபவாச நாள் என்ற ஒரு நாளை அறிமுகப்படுத்தி, இவன் இந்த நாபோத் தேவனே ராஜாவையும் தூஷித்தான் என்று பொய் சொல்லி 2 பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவனை கல்லறிந்து சாகும்படி கொண்டு போட்டாள். கர்த்தர் அந்த ஆகாபுக்கும் எசபேலுக்கும் நேராக எலியா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், இது ஆகாபுடைய நாட்களில் நடந்தது, இப்பொழுது யோராம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், யோராமுடைய தகப்பன் ஆகாபினுடைய நாட்களில் நடந்திருக்கிறது. நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்ததாக இன்னொரு பாவத்தை பார்ப்போமானால் 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 21வது வசனம். இத்தனை அக்கிரமங்கள் ஆகாபுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதினால் ஆண்டவர் யெகூவை தன்னுடைய கருவியாக பயன்படுத்தி அவனை அழிக்கும்படிக்கு அவனை ராஜாவாக்கினார். யெகூ இன்னும் ராஜாவாக ஆகவில்லை. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது யோராம், யார் இவர்? ஆகாபுடைய மகன் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், ரதத்தை ஆயத்தப்படுத்தி என்றான். அவருடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகி யோராம், யூதாவின் ராஜா அகசியா இப்பொழுது யார் என்றால் இவனுக்கு மச்சானாக இருக்கிறார். ஆகாபுடைய மகளை, அதாவது அந்த சூனியக்காரின் மகள், அந்த வேசித்தனம் செய்கிறவருடைய மகளை இவள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். ஆகாபுக்கு மருமகனாயிருக்கிறான் அந்த யூதாவின் ராஜாவாகி அகசியாவும் அவனவன் தன் ரதத்திலே ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரவேலின் நாபோத்தின் அதே நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே உனக்கு சமாதானமா என்றார். அதற்கு யெகூ என்ன சொல்கிறான்? உன் தாயாகிய எசபேலின் இத்தனை வேசித்தனங்களும் அவருடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாக இருக்கையில் சமாதானம் ஏது என்றான் என்று சொல்லி அந்த 2 யூதாவின் ராஜாவையும் ஆகாபின் மகனாகிய யெகூவின் காலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற யோராமையும் கொன்று போட்டான். அடுத்து அதை முடித்துவிட்டு யெகூ இஸ்ரவேலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். யெகூ வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆகாபினுடைய மனைவி இப்பொழுது உயிரோடு இருக்கிறாள், அதாவது யோராமனுடைய தாய் அகசியா, யூதாவின் அகசியா ராஜாவுடைய மாமியார். தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, அவள் அப்படி எட்டி பார்த்தபோது அந்த அபிஷேகிக்கப்பட்ட யெகூ அவளை பார்த்து மயங்கவில்லை. அவன் என்ன செய்கிறான் என்றான், இந்த பிரதானிகளை, அவளை அந்த ஜன்னல் ஓரத்தில் அவள் ஓரமாய் நின்று கொண்டு அந்த பிரதானிகளை பார்த்து கேட்கிறாள், நீங்கள் யாருடைய பட்சம் என்று, யாருடைய பக்கம் இருக்கிறீர்கள் என்று. என்னுடைய பக்கமா, இந்த மந்திரவாதி சூனியக்காரி அந்த எசபேலின் பக்கமா? அப்படி சொன்ன உடனே அவர்கள், ஆம் நாங்கள் உங்களுடைய பக்கம்தான் என்று தங்களுடைய சைகை மூலம் அவர்கள் காட்டினவுடன் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த யெகூ, அப்பொழுது அவன் 9:33 2 ராஜாக்கள், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படி அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு யெகூ
போஜனம் பண்ணி முடித்து விட்டு அவள் செத்து கீழே விழுந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது என்ன இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்றால், அவளுடைய உடல் அனைத்தையும் நாய்கள் தின்று அவளுடைய இரத்தத்தையும் நக்கி அவளுடைய எலும்புகள் மாத்திரம் அந்த இடத்தில் காணப்பட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1வது வசனம், ஆகாபுக்கு 70 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 70 குமாரர்கள் ராஜ முறையிலே சமாரியாவில் இருக்கிற அந்த ஒரு இடத்தில் வைத்து அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். அந்த வளர்க்கப்படுகிற அந்த பிரபுக்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். 70 பிள்ளைகளிலே உங்கள் ஆண்டவன்மாருக்கு, நான் கொண்ட உன்னுடைய ஆண்டவன்மார்களுக்கு எதிராக இதை நோக்கி வந்து நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால், அந்த 70 பேர்களிலே நல்ல புத்தி உள்ளவனும் விவேகம் உள்ளவனும் சாமர்த்தியம் உள்ளவனும் வைத்து அவனை ராஜாவாக ஏற்படுத்தி, யெகூ ராஜாவாக இல்லை, ராஜாவாக ஏற்படுத்தி என்னோடு வந்து யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அவர்கள் பயந்து, ஓ, இதை நாங்கள் எப்படி செய்ய முடியும்? அவன் 2 ராஜாக்களை கொன்றவனுக்கு முன்பாக நாங்கள் போய் நிற்க முடியுமோ என்று சொல்லி அவர்கள் நினைத்த பொழுது யெகூ சொல்லுகிறார், அப்படி என்றால் அந்த 70 பேர்களுடைய தலைகளையும் வெட்டி எனக்கு அனுப்புங்கள் என்று. அதோடு முடியவில்லை, யெகூனுடைய வைராக்கியம் இன்னும் தொடர்கிறது. இதெல்லாம் முடித்துவிட்டு 2 ராஜாக்கள் 10-15 யெகூ ரதத்திலே அந்த சாலை ஓரத்திலே அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களை கை கொள்கிறவனும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனாது தற்செயலாய் சந்திக்கிறார். அவர் சொல்லுகிறார், 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15வது வசனம், என்னுடைய இருதயமும் உம்முடைய இருதயத்தை போலதான் இருக்கு, உங்களுடைய இருதயம் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு யோனாதாப் அப்படியே இருக்கிறது சொல்லி அவருக்கு கையை கொடுத்து தன்னுடைய வெஹிக்கிள், தன்னுடைய ரதத்தில் சேர்த்துக் கொள்கிறார். சேர்த்து கொண்டு, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கின்ற பக்தி வைராக்கியத்தை பார், நான் ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று பார் என்று சொல்லி அப்படி அவரை தன்னுடைய ரதத்தோடு ஏற்றினான். பின்பு யெகூ ஒரு காரியத்தை செய்தான். அவர்களை நோக்கி, ஆகாப், அதாவது தான் கொண்ட யோராமுடைய தகப்பன், இஸ்ரவேலின் பழைய ராஜா ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி என்று சொல்லி இப்போது ஒரு காரியத்தை அவன் தந்திரமாக ஆண்டவருக்காக செய்கிறான். பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் 19வது வசனம், அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரை என்னிடத்தில் அழைப்பியுங்கள், யாரும் வராம போய்விடக்கூடாது, நான் பாகாலுக்கு ஒரு பெரிய பலியிடப் போகிறேன், வராதவன் எவனும் உயிரோடு இருப்பதில்லை. இதை எதற்காக யெகூ செய்கிறான் நாம் வருகிற இதிலே பார்க்கலாம். இப்படி சொல்லும் பொழுது அந்த மண்டபம், பாகாலின் கோயில் மண்டபம் முழுவதும் ஒரு முனை தொடங்கி கடைசி முனை வரைக்கும் பாகாலுடைய தீர்க்க தரிசிகளாலும் பணிவிடைக்காரர்களும் நிரம்பி இருக்கிறது. நார்த் சந்தி முழுவதும் நிரம்பிற்று. அவனுடைய சகோதரர்கள், அதாவது அவனுடைய சேனாதிபதிகள், சேனைகள் எல்லாவரையும் அவன் அவர்களை பாதுகாக்கும்படி, அவளை காக்கும்படி, தப்பி போகாமல் இருக்கும்படி செய்கிறான். எல்லோரையும் அவன் வெட்டி போட்டு அந்த இடத்தை, அந்த பாகால் கோயில்களையும் இடித்து, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது ஒரு பப்ளிக் டாய்லெட் போல ஆக்கிவிட்டான். அவன் ஒரு கட்டளையிட்டு இருந்தான், இந்த பாகாலை வழிபடுகிற அந்த தீர்க்க தரிசிகளையும் சேவிக்கிற தீர்க்க தரிசிகளையும் பணிவிடைக்காரர்கள் எவன் தப்ப விடுகிறானோ அந்த தப்ப விட்டவனுக்கு ஈடாக தப்பி போனவனுடைய உயிருக்கு பதிலாக உங்களுடைய உயிர் பறிக்கப்படும் என்று ஒருவரை மீதி வைக்காமல் கொண்டு போட்டான். ஆண்டவர் யெகூவை நோக்கி சொல்லுகிறார், என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாக செய்து என் இருதயத்தில் இருந்தபடி எல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியா எல்லாவற்றையும் செய்து முடித்து
யெகூ இப்பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு அரசனாக அமருகிறான். ஆண்டவர் அவனுக்கு வாக்கும் கொடுத்து விட்டார். உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். 31வது வசனத்தை சொல்கிறது, இத்தனை செய்தும் ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. இத்தனை செய்தும் ஆண்டவருக்கு திருப்தி இல்லை. வைராக்கியமுள்ளவனாக எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் பணிவிடைக்காரர்களையும் கொன்று குவித்தான். ஆண்டவர் பாராட்டி அவனுக்கு சான்றிதழ் கிடைக்கும் அளவுக்கு செம்மையானதை அவன் நன்றாக செய்து முடித்தான். மற்ற தேவனுடைய தகன பலியிடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. ஆகாபுடைய குடும்பம், அவனுடைய மகன்கள், அவனுடைய மருமகன், அவனுடைய மருமகனுடைய சகோதரர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், யெகூ தேவனுடைய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. யெரொபெயாமின் பாவம் என்ன? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனுடைய குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் அவன் என்ன பண்றாருன்னா, மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சிதேனியரும், ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தார். கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நீங்க அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. ஏனென்றால் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் சாலமோன் அந்த காலத்திலே ராஜாவாக இருந்த தாவீதின் குமாரனாகிய சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய, அதாவது சாலமோனுடைய, ராஜாவாகிய சாலமோனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் இப்பொழுது வயது சென்று கிழவராயிருக்கிறார். அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். தன் தகப்பனாகிய தாவீதை போல பூரணமாய் கர்த்தரை பின்பற்றாமல் பொல்லாப்பானதை செய்தான். இந்த நேரத்திலும் சாலமோன் எருசலேமுக்கு எதிரான ஒரு மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மூளைக்கும் மேடையை கட்டினான். இந்த நேரங்களில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 முறை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி ஆண்டவர் கற்பித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனது நிமித்தம் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கோபமாக ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ என்னுடைய உடன்படிக்கையும் என்னுடைய கட்டளைகளையும் கை கொள்ளவில்லை. ஆதலால் இந்த காரியத்தை நீ செய்தபடியால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை, உன் குமாரனுடைய கை நின்று பிடுங்குவேன். இந்த சாலமோன் செய்த பாவத்தின் காரணத்தினாலே அன்றைக்கு சாலமோனுக்கு கீழாக இருந்த ஜனங்கள் அவர்களும் கர்த்தரை சரியான இருதயத்தோடு பின்பற்றாமல் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து கோபத்தை மூட்டினார்கள். அது சாலமோன் ராஜாவும் அவன் ஆண்டு கொண்ட ஜனங்கள் பின்வாங்கி போவதற்கு காரணமாக இருந்தார். 12 கோத்திரமாக இருந்த இஸ்ரவேலை 2 தேசங்களாக பிரித்தார். யூதா, பெஞ்சமின், இந்த 2 கோத்திரமும் எருசலேம் நகரத்தை தலைநகரமாக கொண்டு சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் அதை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். மற்ற 10 கோத்திரங்களும் சாலமோனுக்கு கீழ் ஊழியக்காரனாக இருந்த யெரொபெயாம் அதை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அது சமாரியா நகரத்தை தலைநகரமாக கொண்டு
இஸ்ரவேல் தேசமாக அந்த 10 கோத்திரங்களும் மாறினது. அதற்கு அரசனாக யெரொபெயாம் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். யெரொபெயாம் இப்ராஹிம் மலை தேசத்திலே சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். 1 ராஜாக்கள் 12:25. யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களுடைய இருதயம் யூதாவின் ராஜா, அதாவது சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திருப்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய் விடுவாள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆக அந்த யெரொபெயாம் ஆகாபுக்கு முன்பாக இருந்த ராஜா, 10 கோத்திரங்களுக்கும் சமாரியா தலைநகரமாய் கொண்ட இஸ்ரவேல் தேசத்தின் முதல் அரசன் யெரொபெயாம் 2 கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் இங்கிருந்து எருசலேமுக்கு போகிறது உங்களுடைய மிகுந்த வருத்தமாயிருக்கும், கஷ்டமாயிருக்கும். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொன்னான். இதற்கு பயம். யெகூ இந்த பொன் கண்டுக்குட்டிகளை, இந்த யெரொபெயாம் உண்டாக்கி வைத்த இந்த பொன் கண்டுக்குட்டிகளை, இந்த அரசியல் காரணங்களுக்காக உருவாக்கி வைக்கப்பட்ட அந்த பொன் கண்டுக்குட்டிகளை முற்றிலும் அழிக்காமல் விட்டு விட்டார். காரணம், அவன் தேவனுக்காக முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு இத்தனை வைராக்கியமாக செய்த யெகூ இந்த காரியத்தில் அவன் தவற விட்டதற்கு காரணம் பயம். ஒருவேளை இந்த பொன் கண்டுக்குட்டிகளை நான் அகற்றி விட்டால் இந்த ராஜ்யம் என்னை விட்டு போய்விடுமோ? பெருமை, நான் ஆண்டவருக்காக இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன், என்னெல்லாம் சொன்னாரோ, தீர்க்கதரிசிகள் மூலமாக என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாவற்றையும் செய்து விட்டேன், ஆண்டவரும் என்னை பாராட்டி இருக்கிறார், என்னுடைய இருதயத்தினை செம்மையானதை செய்து விட்டார் என்று இத்தனை செய்த ஆண்டவர் இதை பெரிதாக நினைத்துக் கொள்வாரோ என்கிறதான பெருமையான எண்ணம். இந்த பெருமையும் அந்த பயமும் சேர்ந்து ஆண்டவருக்கு எது உண்மையாக வழிபாடு, ஆண்டவருடைய இருதயம் எதை விரும்புகிறது, எதிலே மகிழ்ச்சியா இருக்கிறார் என்பதை அவன் கண்டுபிடிக்காமல் போகும் அளவுக்கு அவனுடைய இருதயத்தில் குழப்பம் காணப்பட்டது. எசேக்கியேல் 33வது அதிகாரம் 31வது வசனம். அந்த காலத்தில் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பேசுகிறார். என் ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் போன்று, அவரை உண்மையாக வழிபடுகிற ஜனங்கள் போன்று உனக்கு முன்பாக வந்து வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவள் என்ன செய்கிறாள் என்றால், நான் சொன்ன இந்த நியாயப்பிரமான அந்த கட்டுப்பாடான அந்த விதிகளின்படி உள்ள வாழ்க்கையை வாழாமல் தன்னை சுற்றி பார்க்கிற ஜனங்கள் ஆடம்பரமாய் வாழுகிறதை பார்த்து அவளுடைய இருதயம் முழுவதும் அந்த பக்கமாகவே திரும்பி இருக்கிறது. அவளுடைய இருதயம் என் பக்கமாக திரும்பி இல்லை என்று சொல்லுகிறார். இந்த யெகூவுடைய நாட்களிலே பார்த்தீர்களானால் அந்த சமாரியா தேசத்திலே மற்ற தேவர்களை வழிபடுகிற பிற இன மக்களையும் கொண்டு அந்த குடியமர்த்தி விட்டார்கள். அந்த இடம் முழுவதும் ஒரு மத கலப்பு போல காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளை என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று. இதே இடத்திலே பெண் கண்டுக்குட்டிகள் காணப்பட்ட அதே மலையிலே, ஆனால் இப்பொழுது அந்த பொன் கண்டுக்குட்டிகள் இல்லை. ஆனால் தேவன் திட்டமாய் சொன்ன அந்த எருசலேமிலே இந்த ஜனங்கள் வழிபடுவதை நிறுத்திவிட்டு இந்த கெர்சோம் மலையிலே தேவன் சொல்லாத இடத்திலே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே இடத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1000 வருடங்களுக்கு பிறகு, சாலமோனுடைய நாட்களில் கடந்து 1000 வருடங்களுக்கு பிறகு திரும்ப அந்த இடத்திலே வருகிறார். ஒரு சாமாரிய ஸ்திரீயோடு பேசுகிறார். அந்த 7 கணவனுக்கு மனைவியா இருக்கிறவள். அவள் சொல்லுகிறாள், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற
இந்த ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அந்த முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு யெகூ செய்து முடிக்காததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் செய்து முடிக்கும்படி 1000 வருடங்களுக்கு பிறகு அதே இடத்தில் ஆண்டவர் திரும்பவும் வருகிறார். அந்த சமாரிய ஸ்திரீயோடு பேசுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். என்னென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. யோவான் 4:23 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதா ஆனவர் விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். யெகூ வெளிப்படையான எல்லா காரியங்களையும் நன்றாக செய்து விட்டார். ஆனா முக்கியமான ஒரு பகுதி, ஆண்டவர் என்ன நினைத்தாரோ, ஆண்டோட மனதில் எது மகிழ்ச்சி தருமோ, ஆண்டவருக்கு எது உண்மையாக சந்தோஷத்தை கொடுக்குமோ, அதை அறிந்து அவன் செயல்படுவதிலே அவன் தவறவிட்டான். காரணம், அவனுக்குள்ளாக இருந்த பயம், பெருமை. இந்த பயமும் பெருமையும் சேர்ந்தால் உண்டான அந்த குழப்பம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சரண்டர் யுவர் செல்ஃப். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவருக்காக பாடல்கள் பாடலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஊழியங்கள் செய்யலாம். அதை விட எப்படி ஆண்டவர் யெகூவிடம் எதிர்பார்த்தாரோ அதே போல ஒரு மேன்மையான காரியத்தை நம்முடைய இருதயத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோவான் 4:24 சொல்லுகிறது, தேவன் ஆவியானவராய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ரோமர் 6:13 சொல்லுகிறது, முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆராதிப்பது என்னவென்றால் நம்முடைய ஒவ்வொரு அவயங்களையும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1 சொல்லுகிறது என்றால் நம்மை ஜீவ பலியாக முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பதே சரண்டர். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிற புத்தி உள்ள ஆராதனை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுத்தல் என்பது அல்லது சரண்டர் என்பது அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதன் மூலமாக. சரண்டர் என்பது நாம் நினைப்பது போன்று என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படியாக அல்ல. எனக்கு தலைவிதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும், என்னால் இதில் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால எது நடக்கணுமோ அது அப்படியே நடக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சோம்பலா இருந்து கொண்டு பாவத்தை எதிர்க்காமல் அப்படியே இருந்து விடுகிறது அல்ல. நம்முடைய தனித்துவத்தை ஆளுமையை அழித்துவிட்டு ஒரு ஏதோ ஒரு தானியங்கி கருவி போல ரோபோட் மனுஷனை போல ஆண்டவர் நம்மளை மாற்ற வேண்டும் அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. உண்மையான சரண்டர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும்படி எப்பேற்பட்ட தியாகத்தை செய்வதும் முன்வருவதுதான் சரண்டர். யெகூ என்கிற மனுஷன் ஆண்டவருக்காக எல்லாம் செய்திருந்தான். ஆனால் அந்த அரசியல் காரணங்களுக்கு என்னை கொண்டு விடுவார்களோ, ராஜ்யபாரம் என்னை விட்டு போய்விடுமோ என்ற காரணத்தினால் அந்த ஒரு பகுதியை மாத்திரம் விட்டுவிட்டது. அவர் இயேசு கிறிஸ்து வருகிற வரை அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவனும் பாவம் செய்தான். அவனுக்கு கீழாக இருந்த அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த மக்களையும் பாவம் செய்யும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டான். சரண்டர் என்பது, ஒப்பு கொடுத்தல் என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றத்தை ஆண்டவரால் ஒருவர் மாத்தம்தான் கொடுக்க முடியும் என்கிற நிலையோடு நம்மை ஒப்பு கொடுத்தலாகும். இது ஏதோ ஒரு கோழை அல்ல, இது ஒரு தைரியம். ஆண்டவர் உன்னை அழிக்கும்படி அல்ல, உன் தனிப்பட்ட ஆளுமையை அந்த தனித்துவத்தை அழிப்பதற்காக அல்ல, நம்ம இன்னும் ஒரு சிறப்பிக்கப்பட்டவனாக நிறுத்துவதற்காக. கடலிலே ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கப்பலை ஓட்டுபவரும் நல்ல அனுபவிக்கவராக இருக்கிறார், நல்ல திறமை இருக்கிறது. ஆனால் சற்று தூரம் சென்றவுடன் கடல் புயலுடன் மூடு பனி சூழ்ந்திருக்கிறது.
அதே கப்பலில் இன்னொரு அவரை விட ஒரு அனுபவமிக்கவர், கடலை நன்றாக அறிந்தவர், கடல் எங்கெங்கே பனிப்பாறைகள் இருக்கிறது என்பதை அறிந்தவர், அந்த கப்பலை உருவாக்கியவரும் அவர்தான். அதே படகில் இவரை விட அனுபவமிக்கவரும் கப்பலை உருவாக்கியவரும் இருக்கிறார். தானாகவே ஓட்ட முயற்சிக்காமல் அந்த கப்பலின் வழியை நன்றாக அறிந்தவர், கப்பலை அறிந்தவர், கப்பல் எவ்வளவு பாரம் தாங்கும் என்பதை அறிந்தவர், அவரிடத்தில் உதவி கேட்டு ஓட்டத் தொடங்குகிறார். இதுதான் சரணடைதல். சரணடைதல் என்பது ஒப்பு கொடுத்தல், தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தல் என்பது பலவீனம் அல்ல. நாம் அனுபவிக்குவராக இருந்தாலும், சில திறமைகள் இருந்தாலும், குறைவுள்ள மனிதர்கள், நம்மை விட எல்லாவற்றையும் நன்காக அறிந்தவர், எதிர்காலத்தை அறிந்தவரிடம் ஒப்பு கொடுப்பது. லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணின பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தை தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். கீழ்ப்படிதல் மூலம் ஒப்பு கொடுத்தல். பேதுருவுக்கு தெரியும், தான் முழுவதும் மீன் பிடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு மாறாக சொல்லுகிறார், இந்த இடத்திலே வலையை போடு என்று. ஆனாலும் சீமோன், ஐயரே, நான் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் நீங்க சொல்றீங்க, அதனால நான் செய்யறேன். அதுதான் ஒப்பு கொடுத்தல் என்பது கீழ்ப்படிதல் மூலமாக. யெகூ அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலே அந்த பாவத்தை அவன் விட்டு வைத்தான். உண்மையான ஒப்பு கொடுத்தல் என்பது ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை. நாம் நம்முடைய சூழ்நிலையை கட்டுப்படுத்த மாட்டோம். ஆண்டவர் எனக்காக வேலை செய்யட்டும். பாருங்கள், ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினாலே அவன் சென்றான், விசுவாசத்தினாலே. இதே ஆபிரகாம் தான் சொன்னான், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பார்க்க தேவன், என்னுடைய பிள்ளையை ஆண்டவர் மகன பலியிடும்படி செய்கிறார். என்னுடைய மகன் மரித்தாலும் அதை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வருவதற்கு அவரால் கூடும். என்னுடைய மனைவியினுடைய செத்து போன கற்பத்திலிருந்து என்னுடைய தேவன் குழந்தையை உருவாக்க கூடுமானால் நிச்சயமாக இதை செய்யக்கூடும் என்று விசுவாசித்த ஆபிரகாம். யோசேப்பை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீமை செய்யாத ஒரு நல்ல நபர். ஆனாலும் அவனுடைய சகோதரர்கள் அவனை ஏமாற்றி குண்டிலே போட்டு விட்டார்கள். என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று ஒரு ராணி பாவம் செய்ய தூண்டின பொழுதும் அந்த பாவத்தின் விளிம்பிலே அவன் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையில் காணப்பட்டாலும், எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும், என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடிய மனுஷன், அவனுக்கு பரிசாக சிறை கிடைத்தது. ஆனால் யோசேப்பு ஆண்டவரை நம்பினார். ஏன் இப்படி நடக்கிறது என்று அவன் கேள்வி கேட்காமல், இந்நாளுக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்ல தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. ஆனாலும் அது எப்பொழுது கிடைக்கும் என்று அவளுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரை நம்பினாள். மேரியை பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய அம்மா மேரி, திருமணம் ஆகுவதற்கு முன்பாகவே உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். ஆனால் இது எப்படி நடக்கும்? ஆண்டவரே, நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று அவள் தன்னை ஆண்டவர் மீது நம்பிக்கையினால் ஒப்பு கொடுக்கிறவளா இருந்தார். ஒப்பு கொடுத்தல் என்பது கீழ்ப்படிதல் மூலமும் நம்பிக்கையின் மூலமும். இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி இல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார், இந்த வலியும் இந்த வேதனையும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின் இல்லை என்றால் இதை நீங்கும்படி செய்யும். தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உலகத்தின் முழு பாவத்தையும் நான் சுமந்து தீர்க்கப் போகிறேன். மரணத்தை நினைத்து அவர் பயப்படவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த முழு பாவம் என் மீது வந்து அமரப்போகிறது. நான் பிதாவை விட்டு சற்று பிரிய போகிறேனே, அந்த பிரசன்னத்தை நான் உணராமல் போய்விடுவேனே. ஒரு சிறு குழந்தை, ஒரு பச்சை குழந்தை தாயிடமிருந்து பிரிக்கும் பொழுது அந்த பிரிவினையின் வருத்தத்தால் அந்த குழந்தை அழுமோ, அதே போல
இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அந்த கெத்செமனே தோட்டத்திலே, பிதாவே, இந்த வலி, இந்த வேதனை உமக்கு நீங்கும்படி விருப்பமானால் இதை நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். மார்க் 14:33 சொல்கிறது, பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோட கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுத்தல் என்பது ஏதோ அப்படி தற்செயலாக அமைந்து விடுதல்ல. அதற்காக நாம் யுத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, அந்த மீட்புக்காக, இந்த உலக மக்களுடைய மீட்புக்காக நான் மிகப்பெரிய விலையை செலுத்த போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதே ஜனங்களே உபத்திரப்படுத்த போகிறார்கள், நான் கொடுமைப்படுவதற்கு. ஆனாலும் ஆண்டவரே, பிதாவே, இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு எனக்கு பலத்தை தாரும் என்று போராடி பெற்றுக்கொண்டது. தன்னை முழுவதுமாய் அவர் ஒப்பு கொடுத்தார். பிதாவினுடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும். நம்முடைய இருதயம் ஒரு பணத்தின் மீது இருந்தால் நம்முடைய இருதயம் அங்கே இருக்கும். நம்முடைய இருதயம் இல்லை என்றால் வேறொரு தவறான நபர் மீது காணப்பட்டால் நம்முடைய இருதயம் அவர்களை நோக்கியே காணப்படும். யாருக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? யெகூவை போல எல்லாவற்றையும் செய்திருந்தும் ஆனால் கடைசியாக பயம், அந்த பெருமையின் காரணமாக ஆண்டவருக்கு முழுமையாக செயல்பட முடியவில்லை. இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்க ஆசைப்படுகிறோம். ஒரு மனிதன் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுப்பானால், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தன்னுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று மற்றவர்களை கடினப்படுத்த மாட்டான். என்னுடைய திட்டத்தை விட ஆண்டுடைய திட்டமே மேலானது என்று நினைத்து ஆண்டுடைய வழியிலே விட்டு விடுவான். மற்றவர்கள் உன்னை குற்றப்படுத்தும் பொழுது நீ உனக்காக பேச மாட்டாய், ஆண்டவரே எனக்காக பேசட்டும் என்று நீ விட்டு விடுவாய். உறவுகளிலே பிரச்சனைகள் வரும் பொழுது நான் தான் ஜெயிக்க வேண்டும், நான் இதை பேசுவதற்கு தகுதி இருக்கிறது, ஏன் பேசக்கூடாது? இல்லை, அன்பு வெல்லட்டும் அப்படி என்று உடைய குணம் மாறும். நாம் எனக்காகவோ உனக்காகவோ வாழாமல் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிறதான எண்ணம் வரும். ஆண்டுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி, ஆண்டுடைய முகத்திலே ஒரு சிரிப்பு காண வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் வரும். இதான் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி உண்மையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய இதயத்தில் காணப்படுவதான குணங்கள். இந்த குணம் இருக்கிறதா என்று உங்களை தற்பரிப்பு சோதனை செய்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் பேசட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.